வணக்கம் மாணவர்களே, நம்ம ஏற்கனவே மூன்றாம் வகுப்பு கணிதத்துக்கான ஆன்சர் பார்ட் 1 ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ மேக்ஸுக்கான ஆன்சர். இது இப்போ 2026 நீ புக்குக்கான ஆன்சர். நம்ம இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஒரு சதுர வடிவில் புல்வெளி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது கேட்டிருக்காங்க. தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது? நமக்கு எது தட்டையாக இருக்கும்? நம்மளுடைய இந்த செவ்வகம் தான் தட்டையாக இருக்கும், மித்தையெல்லாம் ரவுண்டாக இருக்குது. அடுத்து இரண்டாவது பாருங்கள், வளைவான முகத்தை மட்டும் கொண்ட பொருள் எது? எது வளைவாக இருக்குன்னா இந்த பால் தான் வளைஞ்சிருக்கு, மித்த எல்லாமே எப்படி இருக்குது? தட்டையான வடிவத்தை கொண்டு இருக்குது. ஸோ அதில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இப்போ ஒரு பந்து கொடுத்து அதோட நிழல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. தேர்ட் ஒன் டிக் பண்ணிக்கோங்க. ஒரு அச்சு மாதிரி கொடுத்து அதனால் நமக்கு எந்த மாதிரி அச்சு இருக்கும் அச்சான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு செவ்வகம் மாதிரி தானே அது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நேர் விளிம்பு இல்லாத வடிவம் எது? எதுக்கு நேர் விளிம்பு எதுவுமே இல்லைன்னா நம்மளுடைய வட்டத்துக்கு தான். ஏன்னா அது வளைவாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன இருக்காதுன்னா நேர் விளிம்பு இருக்காது. அடுத்து அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது? எதுனா நம்மளுடைய சதுரத்துக்கு தான் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு அதே இந்த படம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அதை கொடுத்துட்டு அந்த இதை நம்ம எப்படி அளவிடணும், சரியான அளவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், நீளத்தை அளவிட உதவும் பொருத்தமான அளவு எது கேட்டிருக்காங்க. இப்போ பூவை நமக்கு பூ வாங்க போனால் நம்ம எதை வச்சு நமக்கு அளந்து கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய கையை வச்சு, நம்மளுடைய கை முழங்கையை வச்சு அளப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டை எதை வச்சு நம்மளால் அளக்க முடியும்? நம்மளுடைய காலை வச்சு தான் அளக்க முடியும். காலை வச்சு அது எத்தனை அடி இருக்குன்னு சொல்லி அளக்கலாம். அடுத்து புத்தகம் இருக்குது. புத்தகத்தை நம்மளுடைய காலை வச்சு அளக்கலாமா? முடியாது. அதை எதை வச்சு அளக்க தான் முடியும்? கையை வச்சு அளக்க முடியும். ஸோ அதில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொருத்தமான குறியீடுகளை கொண்டு நிரப்புக. இது என்னதுன்னா ஒரு தராசில் தக்காளியையும் பூசணிக்காயும் வைக்காங்க. அப்படின்னா எந்த தட்டு மேலே இருக்கும், எந்த தட்டு கீழே இருக்கும்? பூசணிக்காய் தட்டு என்னவும் கீழே வந்துடும். ஏன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கிறனால கீழே வந்துடும். தக்காளி மேலே போயிடும், ஏன்னா அது வெயிட் கம்மி. அடுத்து இதில் எது மேலே போகும்னா கத்திரிக்காய் மேலே போயிடும், முட்டைக்கோஸ் கீழே வரும். இது அதே மாதிரி மேலே போகும். இந்த தர்பூசணி பழம் கீழே வரும். ஸோ இந்த அம்புக்குறியை மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், எந்த பொருத்தமான பாத்திரத்தை கொண்டு விரைவாக நீரை நிரப்ப முடியும்? இதில் 2 எது பெருசோ அதை கொண்டு தான் நம்ம நிரப்ப முடியும். இதில் வாளி, இதில் இதில் குடம். ஸோ இந்த 3ஐயும் டிக் பண்ணிக்கோங்க. நான் இதில் டிக் பண்ணியிருக்கணும். அதை கொண்டு நிரப்பினா தான் நம்ம வேகமாக என்ன செய்யலாம்? தண்ணியை நிரப்பலாம். ஏன்னா அது பெரிய பாத்திரம், இது சின்ன பாத்திரம். ஸோ நான் சொன்னதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு பாருங்கள், நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஒரு இதுக்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.